கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ கடைசி தருணம், இறுதி தருணம். அல்லாஹுவிடமிருந்து எம்மிடத்திலே வந்த ஒரு விருந்தாளி, ஒரு நண்பர் ரமலான் என்பவர் எங்களை விட்டும் மீண்டும் கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரம், வந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் எமக்கு கற்றுத்தந்த பாடம் ஒன்றே ஒன்றுதான். மனிதா, ஏனைய 11 மாதங்களிலே எவையெல்லாம் முன்னால் முடியாது முடியாது ஏலாது ஏலாது என்று சொன்னாயோ, அவை உன்னால் முடியும் என்பதை கற்றுத்தந்தது தான் இந்த ரமலான். தஹஜ்ஜத்திற்கு என்னால் எழும்ப முடியவில்லை, சுபஹிற்கு எலாம் வைத்தும் என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொன்ன உனக்கு ரமலான் கற்றுத்தந்த பாடம். சஹரிற்கு நாம் எழும்பினோம், தஹஜ்ஜத்தை தொழுதோம், சுபஹிற்கு பள்ளிக்கு வந்தோம். மனிதா, உன்னால் முடியும் என்பதை கற்றுத்தந்தது. உரிய நேரத்திற்கு தொழுகைக்கு எங்களால் வர முடியாது முடியாது நாங்கள் பிஸி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் உரிய நேரத்திற்கு பள்ளிக்குள் எங்களை கொண்டு வந்து சேர்த்தது இந்த ரமலான். முடியும், முன்னால் முடியும் என்பதை உணர்த்தியது. இரவு வணக்கம் என்றாலே என்ன என்று தெரியாமல் கண் விழித்து கண்டதை பார்த்து கொண்டிருந்தோம். மனிதா, இரவு வணக்கம் என்றால் என்பதை உணர்த்தி அதனை எங்களை செயல்படுத்த வைத்து விட்டு செல்கின்றது இந்த ரமலான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பான், ரமலானில் விழித்த உனக்கு ஏன் ஏனைய காலங்களில் விழிக்க முடியவில்லை? ரமலானில் தஹஜ்ஜத் தொழுத உனக்கு ஏன், சஹருக்கு எழும்பிய உனக்கு ஏன் அந்த நேரத்தில் ஏனைய காலங்களில் எழும்ப முடியவில்லை? அதிகமாக குர்ஆனை பிரட்டி பிரட்டி ஓதிய நாம் ரமலானிலே ஏன் ஏனைய காலங்களில் எங்களால் குர்ஆனை ஓத முடியாது? இந்த ரமலான் அனைத்தையும் எங்களுக்கு கற்றுத்தந்தது. கண்ணுக்கு முன்னே வாட்டர் பாட்டில் இருக்கிறது, சாப்பாடு இருக்கின்றது, ஆனால் எடுத்து குடிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ மனம் வரவில்லை. ஏன்? பசி இருக்கின்றது, தாகம் இருக்கின்றது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் நோன்பு வைத்திருக்கின்றேன். அந்த நோன்பு யாருக்குரியது? அது அல்லாஹுக்குரியது. எனவே நான் சாப்பிட்டால் என்ற ரப்பு என்னோடு கோவிப்பான் என்று உணர்த்தியது ரமலான். இந்த உணர்வுதான் மனித வாழ்வில் மௌத்து வரைக்கும் வர வேண்டிய உணர்வு. இந்த அச்சம்தான் மனித மௌத்து வரைக்கும், சக்கராத்தை சந்திக்கும் வரைக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டிய அச்சம். உனது வியாபாரத்தில் நீ பொய் சொல்லும் பொழுதும் உனக்கு இந்த அச்சம் வர வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஏமாற்று மோசடி செய்யும் பொழுதும் உனக்கு இந்த அச்சம் வர வேண்டும். கொடுத்த வாக்கை மீறும் பொழுதும் அச்சம் வர வேண்டும். இந்த காசை நான் தந்து விடுகின்றேன் இன்னும் 2 மாதத்தில் என்று வாக்கு கொடுத்து சல்லியை வாங்கிவிட்டு ஏமாற்றுகின்றாயே. பல மாதங்கள் கடந்தும் உனக்கு கடன் தந்தவனை நீ ஏமாற்றுகின்றாயே. இந்த அச்சம் உனக்கு வர வேண்டும். நான் பெரிய ஒரு தவறு செய்கின்றேன், என்னுடைய ரப்பு விரும்பாததை செய்கின்றேன். இது ரமலானில் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் இந்த உள்ளம் சொல்ல வேண்டும். என்ற ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வை ரமலான் எமக்கு பரிபூரணமாக தந்துவிட்டது. சகோதரர்களே, அல்லாஹுவை இவ்வளவு காலங்களும் சுஜூதின் மூலமாக, நோன்பின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, திக்ருகளின் மூலமாக, சதக்காக்களை வாரி வழங்குவதன் மூலமாக நெருங்கிவிட்டோம். ஆனால் நோன்பு கடிந்ததுதான் தாமதம். மீண்டும் பழையது போல் நாம் வாழ்க்கையை மாற்றி அல்லாஹுவை விட்டும் தூரமாகிவிட்டால் இந்த ரமலானிலே அல்லாஹுவை சந்திப்பதற்கு, அல்லாஹுவோடு நெருங்குவதற்கு, அவனுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அடைந்த அடையாளம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடும். எனவே உறுதியாக இருப்போம். உலகம் ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கின்றது. உலகம் ஒரு போக்கில் போய்கொண்டிருக்குது. ஃபேஷன் என்றாங்க, அந்த மாடல் என்றாங்க, இந்த அமைப்புன்றாங்க, அது ஒரு போக்கில் போகுது. ஆனால் நாங்கள் சரியாக நடப்போம். அல்லாஹ் சொன்னது என்ன, நபி காட்டிய வழி என்ன, நான் இந்த இடத்துல என்ன முடிவெடுக்கணும் என்று நானும் நீங்களும் சிந்திப்போம். குடும்பத்தில் எல்லாரும் அப்படி செய்கிறாங்க, நாங்களும் அப்படி செய்கிறதா? இல்லை. எங்களோட ஊர்ற வளமை இதுதான். திருமணத்தில் இப்படித்தான், இன்னென்ன வைபவங்கள்ல இப்படித்தான். அது எங்களோட ஊர் வளமை.
சகோதரரை, உலகம் ஒரு புறம், அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே ரமலானின் பிரியாவிடையின் ஒரு சிறிய கவிதையை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நோன்பு பெருநாள், மீண்டும் பிறை தேடும் வேட்டையை துவங்கிவிட்டோம். இது நம் விழாக்காலம், இனியும் விழிகளின் புதுக்கோலம். கண்ணில் தென்பட்டாலும் கணக்கின்றி அலட்சியம் செய்யும் ஒன்றிற்காய் தவம் இருந்து மாநாடு போடும் தருணம் இது. அதுவும் வந்தது வேலை என கண்ணில் படாது மறைந்து கொண்டு கண்ணாம்பூச்சி ஆடும் காலம் இது. இந்த வருடத்தில் பிறை தேட துவங்கும் 2வது தருணம் இது. கண் விழித்து காத்து செய்த பாவங்கள் போக்குவாய் இறைவா என இறைவனை மட்டும் சிந்தித்து அவனிடம் மன்றாடி மனோ இச்சைகளுடன் போராடி இனி நன்மை தேடி நகரும் வேலை இது. புத்தாடை பூண்டு கரங்களில் நாணயங்கள் நெறியும் கனவுகள் நிறைந்து தூக்கத்தில் சிரிக்கும் குழந்தைகளின் குரல் ஒலிக்கும் இரவுகளை சுமக்கும் வாரம் இது. மாதம் 1 முழுவதுமாய் நோன்பிருந்து மனம் முழுக்க எம் இறைவனை சுமந்து இறுதியாய் இன்பம் பெறவென இறைவன் தந்த ஒரு திருநாள், அதுதான் எங்கள் நோன்பு பெருநாள். இந்த பெருநாளுடைய ஒரு வீக்கை பார்த்தோம்னு சொன்னா எங்களோட பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, எங்களுக்கு இனி பெருநாள் காசு சேரப்போகுது, அந்த பெருநாள் காசை நினைச்சு இரவுலையும் தூக்கத்திலையும் சிரிப்பாங்க என்றது தான் இந்த கவிதையில அந்த புத்தாடை பூண்டு கரங்களில் நாணயங்கள் காசுகள் நெளியும் கனவுகள் நிறைந்து தூக்கத்திலும் சிரிக்கும் குழந்தைகள். கனிமானவர்கள், இப்படி ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் தாண்டான். ஏண்டா பெருநாள்ற நோக்கம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் ரப்ப நெருங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அல்லாஹ் தந்தானே. ரப்ப நேசிச்சு அவனுக்கு அவனுடைய அமல் செஞ்சு இதில் எந்த ஒரு முகஸ்துதியும் இல்லாமல் அல்லாவுடைய அச்சத்தோட அமல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தானே. இந்த வாய்ப்புக்குரிய நன்றி செலுத்துதல் தான் பெருநாள். நாங்கள் நினைக்கிற பெருநாள் என்னடாண்டா கொஞ்சம் பெருசாக செய்யணும், பெருநாள்ண்டா அப்படி என்று நாங்கள் நினைக்கிற பெருநாள் இல்லை. அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தும் ஒரு உபகாரம் தான் பெருநாள். எனவே கண்ணியமானவர்களே, பிரயோசனமான முறையில் நாம் அழகான முறையில் நாம் எங்களுடைய பெருநாளை கழிப்போம். வந்த ரமலானை பயன்படுத்தியவர்கள் ஏனைய காலங்களிலும் அதன் பயிற்சியோடு தான் அவர்கள் இருப்பார்கள். எனவே நாம் நேற்றும் எங்களுடைய இஷா தொழுகையின் தராவி தொழுகையின் பின்னாலும் கியாமுலைல் தொழுகையின் பின்னாலும் நாங்கள் அழகான முறையில் ஞாபகப்படுத்தினோம். எனவே அந்த பெருநாளுடைய ஊல்களை பேணுவோம். அவ்வாறு பிழை தென்படவில்லை என்றால் வளமை போன்ற எங்களுடைய அமல்கள் தராவி தொழுகை கியாமுலைல் தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث فاصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم عافنا في بدننا، اللهم عافنا في سمعنا، اللهم عافنا في بصرنا، اللهم عافنا في جميع أعضائنا. اللهم إنا نعوذ بك من الكفر والفقر ونعوذ بك من عذاب القبر. لا إله إلا أنت ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام. صل وسلم على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.